ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம இன்றைக்கி வாட் இஸ் இன்சைட் யுவர் ஹேண்ட்பேக் எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ மஸ்ட் வாண்டடாக இருக்க ஒரு எபிசோட் தான். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். நிறைய வீடியோஸ், நிறைய பேரோட ஹேண்ட்பேக் சீக்ரெட்ஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வீடியோ. திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஹேண்ட்பேக். இது வந்து கேமல் ஸ்கின்னில் பண்ண ஒரு ஹேண்ட்பேக். ஒரு இடத்துல நாங்கள் வாங்கியிருந்தோம். அண்ட் மூவிங் ஆன் வித் நம்மளோட ஃபர்ஸ்ட் திங் வாலெட்டில் நம்ம எல்லாமே வச்சுருப்போம். நம்மளோட ஐடென்டிட்டி கார்டு அண்ட் மணி எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு டாய்லெட்ரி பவுச் மாதிரி. இது உள்ள டாய்லெட் ரிலேட்டட் அண்ட் டிஷ்யூஸ் அந்த மாதிரி தான் இருக்குமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது டிஷ்யூ இருக்குது, ஒரு ஸ்பூன் இருக்குது. அண்ட் அது வந்து நம்மளுக்கு ஹோட்டலில் கொடுத்தது ஆக்சுவலாக. ஸோ அதை சும்மா வச்சுருந்தேன். இது வந்து சானிடைசர். அண்ட் நெக்ஸ்ட்டு ஜிப்பில் நாப்கின் இருக்குது. அண்ட் அதோட டிஸ்போசபிள் கவர். ஸோ இது வந்து நமக்கு நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு என்வலப் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதில் போட்டுட்டு அதை அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி கவர்ஸ் நிறைய இடத்துல விற்கிறாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு 4 to 5 கவர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து சேஃப்னு சொல்லுவாங்க. ஒரு ஆன்டிபாக்டீரியல் டிஸ்இன்ஃபெக்டட்னு சொல்லலாம். இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி அந்த டாய்லெட் சீட் மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா பாக்டீரியாஸ் எல்லாம் டிஸ்ட்ரக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்மெல் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருக்குது. மின்ட் ஃப்ளேவர் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ளேவர். அண்ட் இது ஸ்மெல்லுமே நல்லா கொடுக்கும். ஸோ இது நம்ம வெளியில் யூஸ் பண்ணுற டாய்லெட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிஷ்யூ பேப்பர், நார்மல் டிஷ்யூ, ட்ரை டிஷ்யூ. ஏதாவது சேட் ஐட்டம் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் வைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டாய்லெட்ரி பவுச் மாதிரி. அவ்வளோதான். 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அண்ட் 3rd கம்பார்ட்மெண்ட்டில் ஒன்றுமே விற்கலை. இந்த பவுச் வந்து ஒரு கீ பவுச் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா கீஸுமே இதில் போட்டு வச்சுடுவேன். ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பிங்க் கலரில் ஒரே ஒரு கேர்ள் ஸ்டைலிஷாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஆன்டிக் லுக். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இது கீ பவுச்சாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு அம்ப்ரெல்லா. எல்லாருமே கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா இமீடியட்டாக தேவைப்படும் போது நமக்கு கிடைக்காது. ஒரு அம்ப்ரெல்லா வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபேண்டா கலரில், ஆரஞ்ச் கலரில் ஒரு அம்ப்ரெல்லா. அண்ட் OnePlusஓட இயர்பாட்ஸ். ஸோ அட் டைம்ஸ் நமக்கு ஏதாவது ஆஃபீஸ் மீட்டிங் கால்ஸ் இருக்குன்னா டக்குன்னு நம்ம ஸ்பீக்கரில் போட முடியாது. ஸோ அதுவுமே வச்சுருக்கேன். அண்ட் ஒரு ரீயூசபிள் பேக். அதாவது ஒரு பேக் எப்போவுமே கேரி பண்ணிக்கோங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் இல்லை ஏதாவது வாங்குகிறோன்னா கையில் திடீர்னு எதுவுமே இருக்காது. அண்ட் அடிஷ்னலி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வாங்கிக்கோங்க. இந்த சாஷே வந்து ஹோட்டலில் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே ஒன்று வச்சுருக்கோம். அண்ட் இம்மீடியட்டாக தேவைப்பட்டதுன்னா பென்னு யூஸ் பண்ணுறதுக்காக பென்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து திருப்பதியில் கிடைச்ச ஒரு குங்குமம். ஸோ அது பேக்லேயே இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் பேக்லேயே வச்சுருக்கேன். எல்லாருக்குமே கொடுப்பாங்க இது திருப்பதி போனீங்கன்னா. ஸோ அது. அண்ட் சாய்பாபா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய இஷ்ட தெய்வம். ஸோ அதுவுமே வச்சுருக்கேன். இது வந்து மாங்காடு கோவிலில் வந்து நம்மளுக்கு குங்குமம் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வச்சுருக்கேன். திஸ் இஸ் மை பாடி லோஷன் சன்ஸ்க்ரீன். இதை பற்றின வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ரிவ்யூ பற்றி இருக்கும். இது வந்து ஒரு தெர்மல் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே வாட்டர் வேர் சில் பண்ணும். நம்ம ஃபேஸில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சில் பண்ணும். இது வந்து த்ரெட்டிங்கோட த்ரெட். அட் டைம்ஸ் நமக்கு இமீடியட்டாக வெளியில் எங்கேயாவது தேவைப்படுதுன்னா த்ரெட் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் த்ரெட்டிங் தான் இது. ஸோ நான் பண்ணுவேன், அதனால் பேக்லேயே இருக்கும். ஐப்ரோ த்ரெட்டிங். அண்ட் நம்ம இப்போது மேக்கப் பவுச்சுக்கு மூவ் ஆக போகிறோம். இது ஒரு குட்டி மேக்கப் பவுச் என்னோடது. ஸோ இதில் குட்டி குட்டி பொருள் தான் இருக்கும். லைக் லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் ஐலைனர்ஸ் எல்லாம் இருக்கும். மஸ்காரா நீங்களே பார்க்கலாம். ஒரு 3 to 4 வெரைட்டிஸ் ஆஃப் லிப்ஸ்டிக் இருக்கும். ஃபேஸஸ் கனடாவோட லிப்ஸ்டிக் இருக்கும். மெபலின் நியூயார்க் தான் நான் நிறைய வச்சுருப்பேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஷேட்ஸ் எல்லாமே நியூட் ஷேட் மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி லைட் ப்ரௌன், காஃபி ப்ரௌன் அண்ட் ரெட் கலர், ஒரு மாதிரி நியூட் ஷேட் மாதிரி வச்சுருப்பேன். இது வந்து நம்ம ஐலைனர், மெபலின் நியூயார்க்கோட ஐலைனர். ஸோ மெபலின் நியூயார்க் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா அலர்ஜி ஆகாது. நான் யூஸ் பண்ண எந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு அலர்ஜி ஆகலை. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷேட், மேடிசன் ரெட்டுன்னு. இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மாதிரி நியூட் கலர் கொடுக்கும். ஸோ இந்த ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு 3 to 4 வெரைட்டிஸ் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ்.
இது வந்து நியூவன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலர், உங்களுக்கு ஸ்கின் கலர் மாதிரி இல்லாமல் ஒரு நியூட் ஷேட் மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே காலியாக போகுது. அண்ட் திஸ் இஸ் மஸ்காரா. இது வந்து டார்க் மஸ்காரா. இது வந்து கொஞ்சம் லாங்காக ஸ்டே பண்ணும் அண்ட் டார்க்காகவும் இருக்கும். ரொம்ப டார்க்காக இருக்கும். இது வந்து என்னோடய ஐப்ரோ பென்சில். ஸோ ஒரு சைட் பென்சில் இருக்கும், ஒரு சைடு வந்து ப்ரஷ் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அதோட லேபிள் எல்லாமே போயிடுச்சு. அது ஃபேஸஸ் கனடா நினைக்கிறேன். அண்ட் இது வந்து கிரேவிங்ஸ் ஃபார் காஃபின்னு சொல்லி ஒரு பிராண்ட், ஐ மீன் ஒரு ஷேடு. இது வந்து ஐ திங்க் ரெனி லிப்ஸ்டிக்கில் வர்ற பிராண்ட். இது ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் இட் ஸ்டேஸ் ஃபார் கம்ப்ளீட் 24 hours நினைக்கிறேன். அதில் என்ன நோட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியாது, பட் எனக்கு 24 hours நிற்குது. ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெனி லிப்ஸ்டிக் பிராண்ட். ஓகே, இது வந்து என்னோடய அனதர் பவுச் ஆஃப் மேக்கப். அது ரொம்ப எசென்ஷியலாக தேவைப்படுறது. இது கொஞ்சம் அடிஷ்னலாக தேவைப்பட்டதுன்னா இந்த பவுச்சுமே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இந்த பவுச்சில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, பிங்க் கலர் பவுச். அண்ட் எனக்கு வந்து ஒரு மாதிரி கர்வ்டான மேக்கப் பவுச் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி கர்வ் பர்ஸஸ், நீங்கள் என்னோடய கீ பவுச் கூட பார்த்துருந்தீங்கன்னா மாதிரி கர்வாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இதுவுமே வாங்கியிருக்கேன். இதில் என்னென்ன இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் நம்மளுக்கு மிரர் தேவை கண்டிப்பாக. இது வந்து ஆக்சுவலாக ஒரு பார்பி டால் வச்சுருந்தேன். அந்த டாலோட மிரர் இது கொடுத்துருந்தாங்க. அந்த மிரர் எடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து லாஷீல்டோட SPF 50 சன்ஸ்க்ரீன். இதை பற்றின ரிவ்யூவும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். இது SPFனா என்ன, எப்படி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும், அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படிலாம் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் நம்மளோட சன்ஸ்க்ரீன் வீடியோ பார்க்கலாம். இது வந்து உப்தன் ஃபேஸ் வாஷ், மாமா அர்த்தோடது. ஸோ இது எனக்கு ரொம்ப அழகாக யூஸ் ஆகுது அண்ட் எனக்கு அலர்ஜிக்கு ஆகாமல் இருந்துச்சு. ஸோ டேன் கண்டிப்பாக ரிமூவ் ஆகும். ரொம்ப ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இது வந்து ஃபேஸஸ் கனடாவோட காஜல். கண்டிப்பாக ஸ்மஜ்ஜே ஆகலை எனக்கு. ஏன்னா எனக்கு வாட்டரி ஐஸ்னால ஸ்மஜ் ஆகும்னு நான் நினச்சேன். நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். மெபிலின் நியூயார்க்கோட காஜல் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் இந்த காஜல் வந்து எனக்கு ஸ்மஜ்ஜே ஆகாமல் ஒர்க் ஆச்சு. வாட்டரி ஐஸ் இருந்துமே எனக்கு ஒரு லாங் ஹார்ஸ்க்கு கொடுத்தது. ஸோ அது ஒரு பெஸ்ட் காஜல். அண்ட் இது நம்மளோட கோம்ப். ஸோ என்றைக்குமே கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்க கோம்ப் வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் அண்ட் திக்காக வளரும், ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து காம்பேக்ட் பவுடர் வித் SPF 40, பட் ஐ டோன்ட் ப்ரிஃபர் சன்ஸ்க்ரீன் ஃபார் திஸ். அண்ட் இது வந்து ஒரு மிரர். இது ஒரு டபுள் சைடு ஆக்சஸ் பண்ணுற ஒரு மிரர், நார்மலான ஒரு மிரர். அண்ட் மூவிங் வித் நம்ம பிந்தி எப்போவுமே பேக்கில் வச்சுருக்கணும். ஸோ ஒரு மெரூன் அண்ட் பிளாக் நான் 2 பாக்ஸ் யூஸ்வலாக வச்சுருப்பேன். அண்ட் ஸ்டோன் பிந்திஸும் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவேன். திஸ் இஸ் ரப்பர் பேண்ட் பேக்கெட். இது வந்து நம்ம ஏதாவது சேட் ஐட்டம் இல்லை ஏதாவது ஒன்று வாங்குறீங்க, ஏதாவது ஒன்று கவர் பண்ணணும் அப்படின்னா கூட நமக்கு ரப்பர் பேண்ட்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அதுவும் வச்சுருப்பேன். இது வந்து எசென்ஷியல் கிளிப்ஸ் ஆர் சேஃப்டி பென், ஹேர் பென், இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது நம்ம சடனாக. அண்ட் எல்லாருமே வச்சுருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம கையில் ஒரு செட் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது எப்போவுமே என்னோடய பேக்கில் இருக்கும். அண்ட் மூவிங் ஆன், ஒரு ஐ ஷேடோ மாதிரி இதுவுமே ஒரு நியூட் கலர், அது மாதிரி ஒரு பென்சில் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது ரொம்ப அழகாக இருந்தது. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு மாதிரி கோல்டன் வித் கிளிட்டர் ஷேடில் இருக்கும். ஸோ இதுவுமே ஐ திங்க் இது NYXா இல்லை ஃபேஸஸ் கனடாவா தெரில. இது வந்து மிஸ் கிளேர் பிராண்டோட ஐ ஷேடோ. அகெயின் ஏதாவது பார்ட்டிக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு பர் கிளிப். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கேட்டி கிளிப், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதுவுமே ஒரு பேக்கில் வச்சுருப்பேன் சேஃப்டிக்கு, நமக்கு திடீர்னு தேவைப்படும் பன் பண்ணணுன்னா. அண்ட் மூவிங் வித் ஃபவுண்டேஷன் விச் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க, பட் என்னைக்காவது ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு குட்டி யூனிகார்ன். எனக்கு என்னோடய லக்கி சாம்னு சொல்லுவேன். ஸோ அது எப்போவுமே என்னோடய பேக்கில் இருக்கும். ஏதாவது ஒரு குட்டி யூனிகார்ன் என் பேக்கில் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு காட்டலான்னு நினச்சிருந்தேன். ரொம்ப குட்டியாக இருக்கும். அண்ட் இது வந்து நியூட்ரோஜீனாவோட ஹைட்ரோ பூஸ்ட். இது ஒரு ஜெல் பேஸ்ட், வாட்டர் ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். இதை பற்றின ரிவ்யூவும் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு குங்குமம். நமக்கு எப்போவுமே இது எல்லோரும் வைக்கணும்னு இல்லை, பட் நான் யூஸ்வலாக வச்சுருப்பேன். ஸோ எனக்கு குங்குமம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அது வச்சுருப்பேன். இது வந்து சந்தனம். ஸோ சந்தனமும் திடீர்னு கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா நான் இழைச்சி நெத்தியில் வச்சுருப்பேன்.
அண்ட் இது வந்து பனானா கிளிப், இதுவுமே சேஃப்டிக்கு நம்ம ஒன்று வச்சுருக்கலாம். ஸோ ஹேர் பாத் எடுத்தால் இது நான் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவுமே வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ப்ரோ கன்சீலர். இது நீங்கள் டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நீங்கள் அதை ஹைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்ஏ கேர்ள் பிராண்டோட கன்சீலர் லுக். இதுக்குமே நிறைய ஷேட்ஸ் இருக்குது. பட் என்னோடய ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நான் இது வாங்கியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு நல்ல ப்ரைமர் மாதிரி யூஸ் ஆகும். இது வந்து ஃபேஸஸ் கனடாவோட ஒரு லிக்விட் அண்ட் கிளாஸி லிப்ஸ்டிக்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக இருந்தது இந்த லிப்ஸ்டிக்கோட ஷேட் கூட, உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு மாதிரி ஆரேஞ்ச் அண்ட் பீச் கலரில் இருக்க ஒரு லிப்ஸ்டிக். இது காஷ்மீரில் நாங்கள் ஹனிமூன் போகும்போது வாங்கியிருந்தது. இந்த ரிங்குமே ரொம்ப ஸ்டோன்டான ரிங். அண்ட் இது வந்து சாப்ஸ்டிக்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹேர் பன் பண்ணணும் அப்படின்னா சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி ஹேர் பன் பண்ணுவேன் நான். ஸோ அதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது. அண்ட் இது வந்து ஃபேஸஸ் கனடாவோட ஒரு காஜல். பட் இது எனக்கு ஐலைனர் மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு காஜலாக செட் ஆகலை. ஸோ ஐலைனர் மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஒரு சைட் வந்து காஜல் இருக்கும், இன்னொரு சைட் வந்துட்டு ஸ்மச் பண்ணுறது இருக்கும். நீங்களே வந்து ஒரு ஸ்மோக்கி லுக் கொடுக்கணும் ஐஸ்க்கு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த லிப்ஸ்டிக் எனக்கு இந்த பவுச்லேயுமே இருக்குது. ஒரு மாதிரி பிங்க் ஷேடாக இருக்கும் இது. ஸோ ஐ திங்க் இது பேர் மினிமம்னு போட்டிருக்கு. இந்த ஷேடுமே ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே ஒன் ஆஃப் த நியூட் கலர் தான். அண்ட் ஒன் ரப்பர் பேண்ட் ஃபார் சேஃப்டி பர்பஸ். என்றைக்குமே ஒன்று பேக்கில் வச்சுருக்கலாம். இது வந்து ஒரு ஷார்ப்னர் ஃப்ரம் ப்ளம்மில் கிடச்சிது காஜல் வாங்கும் போது. இந்த ஷார்ப்னர் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், காஜலுக்கு, ஹைப்ரோ பென்சிலுக்கு எல்லாமே. ஃபைனலி இது வந்து ஒரு குங்குமம் அண்ட் மஞ்சள் என்றைக்குமே கொஞ்சம் பேக்கில் வச்சுக்கோங்க. ஏதாவது பூச்சி கடிச்சிது அப்படி ஏதாவது இருக்குது, இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று பேக்கில் வச்சுக்கிறது நல்லது தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட ஹேண்ட்பேக் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.